ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ ஐஸ்கிரீம் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் ஒரு 400 ml பால் எடுத்திருக்கேன். அதில் தனியாக கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சிட்டு அந்த பாலில் சேர்த்துக்கிறதுக்காக. கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்தணும் அப்படின்னா கட்டி தட்டிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் 400 ml பாலுக்கு. இப்போ இந்த பால் அப்படியே கலந்துட்டு நம்ம பாலை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் அப்படின்றனால கார்ன்ஃப்ளவர் மாவை நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். காய்ச்சாத பாலாக இருந்தால் ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கோங்க, அப்புறமா இந்த மாதிரி தனியாக கலந்துட்டு கிண்ணத்தில் கலந்துட்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, கம்மியாக இருக்கணும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே இருக்கும், கெட்டியாகும் இந்த மாதிரி. அதனால் ஃபுல்லாகவே அடி பிடிச்சிடாமல் ஒரு கரண்டி போட்டு கிண்டிகிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு கொதித்ததுக்கப்புறமா கெட்டியானதும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். அதுக்குள்ளே மாம்பழத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் மாம்பழம், இதை வந்து ஃபுல்லாக தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் திட்டாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு, கூடவே இனிப்புக்கு நான் வந்து சுகர் பவுடராக வச்சுருக்கேன். அதை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மாம்பழமும் நல்லா சுவையாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்குன்றனால அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். இது வீட்டில் ஒரு 4-5 நாளைக்கு நீங்கள் பாலாடைகளை கலெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிடும். அப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மில்க் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாசனைக்கு இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேயில் மாற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பிளெண்டராக இருந்தால் நம்ம அப்படியே ஒரே தரமாக அடித்து நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸி பயன்படுத்தி தான் இன்றைக்கி ஃபுல்லாக செய்ய போகிறோம். அதனால் இப்போ நம்ம இதை செட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 5-6 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு வாட்டி மிக்சியில் அடிச்சுக்க போகிறோம் நைஸாக. அப்போ தான் நமக்கு அந்த கடையில் சாப்பிட்ற மாதிரி சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இது வந்து ஒரு ஃபைலிங் ஷீட் வச்சு கவர் பண்ணிவிட்டு வச்சிட்றேன். ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சிட்டு பார்ப்போம். இப்போ ஒரு 5 மணி நேரம் ஆகிருக்கு. பாதி அளவுக்கு செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ திரும்பவும் நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது பாக்ஸில் மாற்றிடலாம். திரும்ப ஒரு 6 மணி நேரமோ இல்லை ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா செட் ஆகிடும். இப்போ இதை நான் வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக வைக்கிறேன். மார்னிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா செட் ஆகிருக்குது. இப்போ நாம் வந்து இதை சாப்பிட்றதுக்கு ஒரு பவுலில் அப்படியே மாற்றிக்கலாம். ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாம்பழ ஐஸ்கிரீம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.